ஹாய் மக்களே! நேத்து ஒரு நியூஸ் பார்த்தேன். கொ ஒரு 1 மந்த் முன்னாடி இருக்கும். அந்த நியூஸ் என்னன்னு வச்சுக்கோங்களேன், பெங்களூர்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில எதுலயோ ஒர்க் பண்ற பையன் கிட்டத்தட்ட 1,20,00,000 மதிப்புக்கு இஎம்ஐல ஏதோ ஃப்ளாட்டு வாங்கியிருக்காருன்னு நெனைக்கிறேன். முதல்ல இஎம்ஐல வாங்கினதே முதல்ல தப்பு. அதில் என்ன நடந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா இஎம்ஐ கட்டியிருக்காரு. 8 வருஷமா இஎம்ஐ கட்டிட்டு ஒரு 3 இஎம்ஐ மட்டும் கட்டலை. ஒரு 3 இஎம்ஐ கட்டாமல் இஎம்ஐ கட்ட முடியாத காரணம் ஜாப் போயிடுச்சு அவருக்கு. ஜாப் டெர்மினேஷன் ஏதோ பண்ணிட்டாங்க. அதனால ஒரு 3 இஎம்ஐ கட்ட முடியல. ஆனால் அந்த 3 இஎம்ஐ கட்டலை அப்படிங்கிறதுனால பேங்க் கிட்டத்தட்ட 1.2 crore ஹோம் திரும்ப இது பண்ணிட்டாங்க, கையை விட்டு போயிடுச்சு. ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு கல்ஃபில் இருக்கிறவங்க அதாவது இந்த மந்த்லி இன்கம்மை டிபெண்ட் பண்ணி ஜாபுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறவங்க, வேறு ஏதாவது ஜாபுக்கு போகிறவங்க, மந்த்லி ஒரு இன்கம்மை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க, முடிஞ்ச அளவுக்கு செகண்டரி இன்கம்மு இல்லாட்டி பேசிவ் இன்கம்மு இல்லை அசட் இன்கம்மும் உருவாக்க பாருங்கள். செகண்டாக ஏதாவது ஒரு இன்கம்மை டிபெண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா திடீர்னு ஜாப் போயிடுச்சு, ஜாப் ஏதாவது கைவிட்டு போயிடுச்சு அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிங்கிளாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி மேரிட் ஆகி குழந்தை இருக்குது, ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க, 2 குழந்தை 3 குழந்தை இருக்குது, 1 குழந்தை இருக்குது அப்படிங்கும் போது சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இருக்கிற ஹெவி காம்படிஷனுக்கு விலைவாசிக்கு சர்வே பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்சளவுக்கு செகண்டரி இன்கம்மு அசட் ப்ராப்பர்ட்டி இன்கம்மாக உருவாக்க பாருங்கள். இந்த அசட் ப்ராப்பர்ட்டி இன்கம் அப்படிங்கிறது சொந்தமாக வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு, சரியா, அவங்களுக்கு இந்த ஆப்ஷனு செகண்டரி அசட் ப்ராப்பர்ட்டி இன்கமாக உருவாக்க பாருங்கள். ஏன் அசட் ப்ராப்பர்ட்டி இன்கமாக உருவாக்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, சொந்தமாக வீடு வச்சிருக்கிறவங்க, மந்த்லி ஒரு இன்கம்மை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க, சொந்தமாக வீடு வச்சிருக்கிறவங்க, முடிஞ்ச லெவலுக்கு அசெட் ப்ராப்பர்ட்டி இன்கம்மாக இந்த ஜாப் போயிடுச்சுன்னா கூட அந்த ப்ராப்பர்ட்டி இன்கம்லேருந்து ஒரு மாதம் வருமானம் வந்துட்டுருக்கும். லைக் இப்போ அசெட் ப்ராப்பர்ட்டி இன்கம்னா ஒரு 4,000 ஸ்கொயர் ஃபீட் இடத்த வாங்கி அதில் ஒரு லைக் காலனி மாரி ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு நல்ல கார்ஸ் பார்க்கிங் ஸ்பேஸ் விட்டு ஒரு 4,000 ஸ்கொயர் ஃபீட்ல பெரிய ஒரு காலனி கட்டலாம். ஒரு பிளானிங்காக இது பண்ணோம்னா நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பேசிஸில் நல்ல குவாலிட்டியில் கட்டினோம்னா ஒரு 6 to ஒரு 2 ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோரு காரு பார்க்கிங் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 3, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 3 கட்டினோம்னா ஒரு 7 வீடுக்கு மாதம் 6,000 வாடகை இதில் ரெண்ட்டு இதில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் 40,000 வருமானம் வரும் அசட் ப்ராப்பர்ட்டி இன்கம்ல. அது இல்லாமல் ஒவ்வொரு வீட்டுக்கும் 50,000 அட்வான்ஸ் வாங்கலாம். கிட்டத்தட்ட அதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்ச ரூபா. இது சொந்தமாக வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு. சொந்தமாக வீடு இல்லாதவங்க முடிஞ்ச அளவுக்கு சொந்தமாக வீடு எவ்வளோ சீக்கிரம் கட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொந்தமாக வீடு கட்ட பாருங்க. ஏன் இந்த விஷயத்த சொந்தமாக வீடு கட்ட பாருங்க, சீக்கிரமாக தள்ளிப்படாதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன்னா, போன மாதம் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலு இந்த மாதிரி எம் சாண்டு, பி சாண்டு, அடுத்து இந்த அக்ரிகேட்டு ஜல்லி, பிரிக்ஸு, டிஎம்டி ராடு, அந்த பிஒய்சி இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான அந்த ஒயரு, இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரெக்யூர்மெண்ட்டுக்கு தேவையான என்னென்ன ஐட்டம் ரெக்யூர்மெண்ட்டோ அது எல்லாமே ஆல்ரெடி என்ன போன மாதம் இருந்துச்சோ அதை விட 60 to 70% ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்படி 60 to 70% ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ காரைக்கால், நாகப்பட்டினம், ஆல் ஓவர் தமிழ்நாடு, இப்போதைக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு தெரில, ஆனால் காரைக்கால், திருவாரூர், நாகூர், நாகப்பட்டினம் இந்த ஏரியாவில் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 2,600லேருந்து 2,700 வீடு கட்டுறதுக்கு பில்டிங் காஸ்ட் மட்டும். மற்றபடி இன்டீரியர்லாம் வேற ரேட்டு, அதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் ரேட் ஆகும். 10 லட்ச ரூபா நீங்கள் நல்லா ரூமுக்குலாம் சீலிங் அடிச்சு இதெல்லாம் அடிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ரேட்டு போகும். பில்டிங் காஸ்ட் மட்டும் ஸ்கொயர் ஃபீட்டு 2,500. இப்போ 1,800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டினாவே அதுவே கிட்டத்தட்ட ஒரு 40 லட்ச ரூபா, 35 லட்ச ரூபா வந்துடும் பில்டிங் காஸ்ட் மட்டும். சரிங்களா? முடிஞ்ச லெவலுக்கு செகண்டரி இன்கம் சொந்தமாக இப்போதைக்கு உள்ள விலைவாசி இந்த இதுக்கு சொந்தமாக வீடு வாங்க முடியல அப்படி இல்லாதவங்க
எய்தர் அட்லீஸ்ட் ஒரு டெம்பரவரியா ஒரு லேண்ட் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்க பாருங்க. ப்ராப்பர்ட்டி எந்த பேசிஸ்ல வாங்குனீங்கன்னா ஆல்ரெடி டெவலப்டு ஏரியால வாங்காம முடிஞ்ச லெவலுக்கு ஸ்கொயர் ஃபீட்டு 800லேருந்து 1100 ரேட்ல அந்த ரேட்ல லேண்டை வாங்கி ஒரு 3 to 4 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணி அதை டெம்பரவரியா அந்த லேண்டை ஒரு 1200 1300க்கு அந்த லேண்டு சேலம் ஒரு டெவலப்ட் ஆனிச்சுன்னா உங்க மேஜிக் நல்லா உங்க நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா பீக்குக்கு போயிடும். அந்த லேண்டை வித்துட்டு பெர்மனண்டா ஒரு லேண்டை வாங்கி அதுக்கப்புறம் சொந்தமா வீடு கட்டுங்க. இது சொந்தமா வீடு இல்லாதவங்களுக்கு. சொந்தமா வீடு உள்ளவங்களுக்கு மந்த்லி இன்கம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க செகண்ட் இன்கம்மா டெவலப் பண்ண பாருங்க. லைக் காலனி அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியா வாங்கி மாதாந்திர ஒரு வருமானத்தை உருவாக்க பாருங்க. அது இல்லாம தேர்ட் ஆப்ஷனு ஷேர் மார்க்கெட்டு, அப்புறம் வந்து இந்த கம்பெனி பாண்டு, இந்த கிரிப்டோலாம் வந்து ரொம்ப லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ஆர்பிங்கிற ஒரே கிரிப்டோல விருப்பப்பட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு 12 இயர்ஸ் கழிச்சு அப்படியே வாங்கிட்டு மறந்துடுங்க. 12 இயர்ஸ் கழிச்சு வேண்டாம், திருப்பி பாருங்க. உங்க நேரம் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பிட்காயின் மாதிரி ஏதாவது ஒர்க் ஆகலாம். பேசிவ் இன்கம் முடிஞ்ச லெவலுக்கு என்னென்ன செகண்ட் இன்கம் பேசிவ் இன்கம் ஒர்க் ஆகுமோ அது என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதுக்கு வழிவகுக்க பாருங்க. ஒரு இன்கம்மை மட்டும் டிபெண்ட் பண்ணி வேலையில் இருக்காதீங்க. திடீர்னு ஜாப் போயிடுச்சு அப்படின்னா உங்களை மட்டும் பாதிக்காது, உங்கள் குடும்பத்தையும் சேர்த்து பாதிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் இன்கம்மை உருவாக்க பாருங்கள். டேக் கேர்.